power and the money and the hour after hour. Every look what's going on in the kitchen. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம புதிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எடிட் பண்ணது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து தேவை. கைன் மாஸ்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, கிரியேட்னு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், இந்த வீடியோவில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா கைஸ், டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் தெரிய போல் நீங்கள் வந்து டைப் அடிச்சிடுங்க. அடிச்சிட்டிங்கன்னா சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் கைஸ் டெலிகிராமில். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணுவோம். பிளாக் கலர் பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து பேன் அண்ட் ஜூம்னு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு தேர்ட் இருக்குது பாருங்கள், மூணாவது இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஈக்குவல் டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனை வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன், இந்த இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்டி இருக்க போல் செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு லிரிக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். மேலே டாப்பில் இருக்க ரைட் சைடு இருக்க இன்ஜோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். எல்லா மெட்டீரியல்ஸுமே, இந்த வீடியோவில் வர எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிய போல் நீங்கள் வந்து டெலிகிராமுக்குள்ளே போய் சர்ச் பாக்ஸில் சர்ச் அடிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரி கைஸ், இப்போ வந்து அந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ வந்து ரைட் சைடு வந்து கிராப்பிங் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். கிராப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் கிராப்பிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லேசாக எதை மூவ் பண்ணிங்கன்னா லேயரை மூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த லிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக கிராப்பிங் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக கிராப்பிங் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கான் ரைட் சைடு இருக்க ஆரோ ஐக்கான் மேலே இருக்குல்ல, அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோக்கு எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் இந்த பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் லிரிக்ஸை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டு கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் லேயரை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாமல் மேலே ரைட் சைடு வந்து செகண்ட் இருக்க ட்ரிம் பர் ஸ்ப்ளிட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரிம் ரைட்னஸ் ரெண்டாவது இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரெக்டாக அந்த வீடியோ எண்டிங் கரெக்டாக வந்துடும். லிரிக்ஸ் எப்போ முடியுதோ அந்த டைமிங்க்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். சரி கைஸ், வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கைஸ். சரி, இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து அந்த லிரிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேலே டாப்பில் வந்து கொண்டு செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. மேலே டாப்பில் ரைட் சைடு என்ஜாய் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து இதில் வந்து மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எரேஸ் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோட
எண்டிங் வரைக்கும், லிரிக்ஸ் வீடியோட எண்டிங் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க ரைட் சைடு, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இதில் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சேச்சுரேஷனும் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடும். பிரைட்னஸ் கொஞ்சம் வச்சுடும். சரி கைஸ், இப்போ வந்து இந்த ஆரோ ஐக்கன் மேலே இருக்க ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் வீடியோ அது டெலிகிராமில் இருக்குது. மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ண பிறகு டவுன்லோட் பண்ணிடுங்க டெலிகிராம்லேருந்து. அந்த ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அந்த பிளாக் கலர் வந்து போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் அட்ஜஸ்டபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் வந்து கூட்டிடுங்க. கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்றவாறு கரெக்டாக கூட்டிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக வீடியோ வந்து மேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்டர் இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம பார்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி அது பிறகு பின்னே அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணாவது இருக்க இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அடுத்தது இருக்குல்ல ரெண்டாவது இருக்க அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த பார்டர் இமேஜில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. வீடியோட எண்டிங் வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வீடியோ ஷோ ஆகுது. சரி கைஸ், இவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடிட் பண்ணி முடிச்சுட்டோம். அது பிறகு மேலே டாப்பில் வந்து ரைட் சைடு ஒரு ஆரோ ஐக்கன் இருக்கும். அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன் ரைட் சைடு வந்து சேவ் அஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து உங்களுடைய கேலரிக்கு சேவ் ஆகுது கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க கைஸ். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.